ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து உங்கள் நடத்தையை தீர்மானிக்கும் யாரும் உங்களுடன் இருக்க தகுதியற்றவர்களே. மண்டையில் தட்டி விரட்டி விடுங்கள். கேட்கவே கொஞ்சம் ஆஷா இருக்கா? இதை பத்தி ஒரு சின்ன கதையோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல அரவிந்தன் ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன், உழைப்பாளி, எல்லோருமே அன்பா பழகக்கூடியவன். அவனுக்கு விமல்னு ஒரு நண்பன் இருந்தான். அரவிந்த் விமலை ரொம்ப நம்பினான். எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்குவான். ஒரு நாள் அரவிந்த் ரொம்ப மன வருத்தத்துல இருந்தான். வேலையில ஒரு பெரிய பிரச்சனை, வீட்லயும் சில சிக்கல்கள், ஒரே டென்ஷன்ல இருந்தான். அப்போ விமல் அவன்கிட்ட வந்து ஏதோ ஒரு உதவியை கேட்டான். அரவிந்த் மன அழுத்தத்துல இருந்ததால விமல் கிட்ட கொஞ்சம் சத்தமா பேசிட்டான். ஒரு வார்த்தையை தவறாக பயன்படுத்திட்டான். இது வழக்கமா அரவிந்த் பேசும் விதமே இல்லை. விமலுக்கு இது ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ ஒருத்தன், இவ்வளவுதான் உன் கேரக்டர், ஒரு கஷ்டம்னா இப்படிதான் பேசுவியா, உன்னை நம்பினதுக்கு நான் என்னைக்குமே வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அரவிந்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம செஞ்சது தப்புன்னு. உடனே விமல் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டான். ஆனா விமல் கேட்கவே இல்லை. அவன் அந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே மனதில் வைத்து அரவிந்தின் ஒட்டுமொத்த நல்ல குணங்களையும் மறந்துட்டான். நீ மாறவே மாட்ட, உன்னை நான் இனி நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கூட பேசுறதையே நிறுத்திட்டான். அரவிந்த் ரொம்பவே வருத்தப்பட்டான். நான் ஒரு நாள் ஒரு நொடி தப்பா நடந்துகிட்டதுக்காக என் இத்தனை வருஷம் நல்ல குணங்களையும் இவன் மறந்துட்டானே அப்படின்னு யோசிச்சான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது விமல் அவனோட உண்மையான நண்பன் இல்லைன்னு. அரவிந்த் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டான். ஆனால் அப்புறம் தெளிவானான். என்னோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்காதவங்க, என்னோட நல்ல குணங்களை பார்க்காதவங்க, என் கூட இருக்க தகுதியற்றவங்க அப்படின்னு முடிவெடுத்தான். விமலை பத்தி வருத்தப்பட்டதை விட்டுட்டு அவனோட வாழ்க்கையில முன்னேறினான். அவனோட நல்ல நண்பர்கள் அவனோட மதிப்பை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க அவன் கூடவே இருந்தாங்க. பாத்தீங்களா நண்பர்களே, நாம ஒரு தவறு செஞ்சா அதுக்காக மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அந்த ஒரு தவறை மட்டுமே வச்சு நம்மளை எடை போடுறவங்க நம்மளை முழுசா புரிஞ்சுக்காதவங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து விலகி வர்றதுதான் நம்ம மனசுக்கு நல்லது, நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட யாராவது இருந்தாங்கன்னா யோசிங்க. நாம மனுஷங்க, நம்ம எல்லோருமே தவறு செய்வோம். சில சமயம் கோவப்படுவோம், சில சமயம் சோகமா இருப்போம், சில சமயம் நம்ம நினைக்காத விதமா பேசிடுவோம் அல்லது நடந்துக்குவோம். ஆனா அந்த ஒரு தனிப்பட்ட தருணத்தை மட்டும் வச்சு இவன் இவ்வளவுதான், இவ இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளை ஜட்ஜ் பண்றாங்கன்னா அவங்க நம்மளை முழுசா புரிஞ்சுக்காதவங்க. அவங்களுக்கு நம்மளோட நல்ல குணங்கள், நம்மளோட உழைப்பு, நம்மளோட அன்பு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்கள நம்மள ஒரு சந்தர்ப்பத்துல நடந்த தப்புலையே வச்சு எடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நம்மளோட தன்னம்பிக்கையை பாதிக்கும், நம்மளை நாமளே சந்தேகப்பட வைக்கும், நிம்மதி இருக்காது. அதனாலதான் சொல்றாங்க மண்டையில தட்டி விரட்டி விடுங்கள்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.